அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அன்பானவர்களே, காலை சஹரிலிருந்து மாலை வரை பசியோடும் தாகத்தோடும் இருப்பது மட்டும்தான் நோன்பு என்று நினைக்கிறீர்களா? அப்படியானால் நாம் ஒன்றை மறந்துவிட்டோம். நம்முடைய நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பொய்யான பேச்சுக்களையும் தீய செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் தனது உணவையும் பானத்தையும் தவிர்ப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. வயிற்றுக்கு நோன்பு வைக்கும் நாம் நம் நாவிற்கும் நோன்பு வைக்க வேண்டும். அடுத்தவரை பற்றி புறம் பேசுவது, பொய் சொல்வது, கோபத்தில் திட்டுவது என நம் நாவை நாம் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நம்முடைய பசி வெறும் பட்டினி தானே தவிர அது உண்மையான நோன்பாக மாறாது. இந்த ரமலானில் வயிற்றோடு சேர்ந்து நம் கண்ணுக்கும் காதுக்கும் நாவிற்கும் நோன்பு வைப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய தௌஃபிக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. உண்மையான இறையச்சத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக.